பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? பற்களும் ஆவிக்குரிய பற்களும் ஸ்பிரிச்சுவல் ஆர்கன்ஸை கொடுத்து நம்ம பார்த்துட்டே வரோம். இதெல்லாம் நான் பிளேயர்ஸ்லேயும் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பற்கள் பார்க்கலாம். சங்கீதம் 35வது அதிகாரம் 16வது வசனம். அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசர்களோடே சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள். தாவீது சொல்லுவாரு. இந்த மாதிரி தாவீதுக்கு அநேக எதிரிகள் எழும்பி அவங்க துரத்திக்கிட்டே வருவாங்க. தாவீதை ரொம்ப காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொல்லணும்னு வகை தேடி ரொம்ப வனாந்தத்துல ஓடி தெரிந்து ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அப்போ தாவீது கர்த்தரை நோக்கி கதறுவாரு, கேட்பாரு. இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா எழும்புறாங்க, இவங்களெல்லாம் அழிக்க பண்ணுங்க, தூதர்களை அனுப்பிச்சு அவங்கள ஒண்ணு இல்லாம போக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மாட்டி இருந்த மனசுல ரொம்ப காயத்தோட வேதனையோட அவங்கள குறித்து ரொம்ப கசப்போட அந்த தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்கன்னா 35வது சங்கீதம் ஃபுல்லாவே இருக்கும். நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான் நிறைய தடவை நம்ம இருக்கோம். யாராவது துரோகம் பண்ணா அவங்கள கொடுத்து இவங்களை ஒண்ணு இல்லாம போக முடியும், எங்க செயல் அபத்தமாய் போகும்படி செய்யுங்க ஏசப்பா, இவங்களுக்கு விரோதமா இவ்வளவு காரியம் செய்யறாங்க, நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க, நியாயம் விசாரிங்க, எழுந்துங்க, இவங்க எப்படி செயல்படுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம மன வேதனைப்பட்டு ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் தாவீதை போல கேட்டிருக்கலாம். தாவீது அது அப்பத்துக்காக இவங்க அப்பத்துக்காக இச்சகம் பேசுறாங்கப்பா, பரியாசக்காரங்களாம் இருக்காங்க, இவங்க என் பேர்ல பற்கடிக்கிறாங்க அப்படின்னு. நம்மளை குறித்து இந்த மாதிரி ஒருத்தவங்க ஏதோ ஒரு தேவைக்காக ஒருத்தவங்க கூட பழகி இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து நம்மளை குறித்து தப்பு தப்பா பேசி புறங்கூறி பற்கடிக்கிற மாதிரி, ஓ இவங்களா அப்படின்னு நச்சரிக்கிற அளவுக்கு, இவங்களை பார்த்தாவே பிடிக்கல அப்படின்ற அளவுக்கு நம்மளை குறித்து தப்பு தப்பான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. தப்பு தப்பான ஒரு விஷயங்களை அவதூறா பேசி பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி நம்மளை குறித்து நம்மளோட இமேஜை டேமேஜ் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனா தாவீது அவ்வளோ கஷ்டத்துல இருக்கிறது அவங்கள குறித்து அவ்வளோ ஆதங்கத்தை நோக்கி ஆண்டவர் கிட்ட கேட்டாலுமே ஆண்டவரோட அவங்களோட விண்ணப்பத்தை ஒரு நாள் கேட்டு அவங்களுக்கு ஆண்டவர் பதில் நீதி செய்தார், நியாயம் செய்தார். அவங்க எல்லாருக்குமே ஆண்டவர் பதில் தடி கொடுத்தார். தாவீதை உயர்த்தி வைத்தார். என் பிள்ளையை நீங்க தப்பா சொன்னீங்க, என் பிள்ளை யாருன்றதை காட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் தாவீதை உயர்த்தி வைத்தார். அவங்க கண்களுக்கு முன்னாடி அற்பமா பார்க்கப்பட்ட தாவீதை அவங்க கண்களுக்கு முன்னாடி அலங்காரமான தாவீதா ராஜாவாய் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு நிறுத்தினார். நம்ம வாழ்க்கையில சுத்தி இருக்க ஜனங்கள் நம்மளை குறித்து பற்கடிச்சிருக்கலாம், அவதூறா பேசியிருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், கேவலப்படுத்திருக்கலாம், இழிவா நடந்திருக்கலாம், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லியிருக்கலாம், நம்மளை கொடுத்து தப்பான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்கலாம், நம்மளுக்கு ஒரு பட்டத்தையே கொடுத்துருக்கலாம். அதெல்லாமே உடைச்சி ஆண்டவர் நீதி செய்த தக்க பதிலடி ஆண்டவர் கொடுப்பார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா நிச்சயமா அவங்க கண்களுக்கு முன்னாடி நம்மள உயர்த்தி அழகு பார்க்கிற தெய்வனாய் இருப்பாய். அலங்கோலமாய் மாறுவேன் என்று சொன்னவங்க முன்னாடி நம்மள அலங்கமாக மாற்றி நிறுத்தி பிறர் ஆசீர்வாதமாய் மாற்றத்துக்கு நம்மளை பயன்படுத்த வல்லவராய் நம்ம கூட இருக்கார். ஸோ நம்ம கலங்காம கர்த்தரையே நோக்கி பார்க்க, அவர் மேல நம்பிக்கையா இருக்க சின்ன பாக்கியம் உள்ளது. ஸோ அவரையே நம்பி இருக்கணும். தாவீது கர்த்தரையே நம்பி இருந்தாங்க, அதனால தான் அவங்க உயர்த்தப்பட்டாங்க. அவங்க ஆண்டவர் நீதி செய்தார். ஸோ நம்மளும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அடுத்தது நீதிமொழிக்கு 30வது அதிகாரம் 14வது வசனம். தேசத்தின் சிறுமையானவர்களையும் மனுஷரின் எளிமையானவர்களையும் பட்சிக்கிறதற்கு கற்கங்களை கொத்த பற்களையும் கத்திகளை கொத்த கடைவாய் பற்களுடைய சந்ததியாரும் உண்டு. அதாவது இங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தார் சங்கதி எப்படிப்பட்ட சங்கதியா இருக்கும் அப்படின்றது 11வது வசனத்தை 14வது வசனம் வரைக்கும் சொல்லுவாங்க. லைன் நான் சொல்றேன். 11 வசனம் இப்படிப்பட்ட குடும்பம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம வெளிப்படுத்தி கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட குடும்பமா நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த நீதிமொழிக்கு சொல்லுது. வாசிக்கலாம். 11வது வசனம். தங்கள் தகப்பனை சபித்து தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. அதாவது தகப்பனை சபிக்கிறாங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்களை நல்ல வழியில வளர்த்தி கொண்டு திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க பெற்றோரை பார்த்துக்கிறது கிடையாது, நடு ரோட்ல விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்க தகப்பன் தாயும் ஏமாத்திடுறாங்க, அந்த ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த தாயை அவங்க வயிற்றுல எட்டி உதைக்கிறாங்க, அவமானப்படுத்த நடு ரோட்ல விட்டுறாங்க. இந்த மாதிரி அசிங்கப்படுத்த இந்த மாதிரி தகப்பனை சபிக்கிற ஒரு குடும்பத்தாரே இருக்காங்க. தாயை பார்த்து ஆசீர்வாதமே இல்லாதவள் அப்படின்ற அளவுக்கு சொல்ற அளவுக்கு அந்த சந்ததி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்றாரு. அடுத்த குடும்பம்
12வது வசனம், தங்கள் அழுக்கார கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததியாரும் உண்டு. தங்களோட அழுக்கு, அது தான் குடும்பத்துல இருக்கிற அழுக்கு, நிறைய காரியங்கள் உள்ளுக்குள்ள குறைவுபட்டு இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கழுவுறது, அந்த பாவக்கரைகள், மத்தவங்களை குறித்து அவதூறா பேசுற, மத்த குடும்பத்தை இழிவா பார்க்க, இந்த மாதிரி அழுக்கான கரைகள் தன்னோட குடும்பத்துக்குள்ளே இருக்கு. அதை பார்க்காம வெளியரங்கமா தன் பார்வைக்கு ஒரு சுத்தமா இருக்கிறத போல தோற்றம் காட்டலாம். உலகத்தாருக்கு நீங்க நல்லவனை போல மாட்டிட்டு தன் குடும்பத்துக்கு நீங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களா இல்லாத விட்டா அது வேஸ்ட் தான் அந்த குடும்பம். பார்வைக்கு 4 பேர் பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கணும்ப்பா. நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி வேணாலும் கேவலமா இருந்தாலும் பரவாயில்ல, 4 பேர் 4 விதம் நல்ல விதமா சொல்ற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்வாங்க. தான் குடும்பம் எப்படி இருக்கணும்னா யோசிக்க மாட்டாங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்றதுக்கு வாழ்வாங்க. அப்படிப்பட்ட குடும்ப சந்ததியாரும் உண்டுப்பா. நீ அப்படியெல்லாம் இருக்காத. தான் குடும்பத்துல நீங்க நல்லவங்களா நம்ம ஒழுக்கமா நடக்கும் போதுதான் வெளியரங்கா பார்க்கறதுக்கு இந்த குடும்பம் நல்லா இருக்குப்பா அப்படின்னு பேர் பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளுக்குள்ளேயே நம்ம அழுக்கா இருந்தோம்னா, குடும்பத்தை கவனிக்காம பொறுப்பா இல்லாம ஏதோ தோணும் ஊதாத்தனமா சுத்தி கொண்டு பெருமையா பேசுனதுக்காக வெளியரங்கமா செயல்படுற குடும்பமா இருந்துச்சுன்னா அது அந்த குடும்பம் சரியா இருக்காது. அதாவது தனக்குள்ள இருக்க அழுக்க கழுவாம வெளி பார்வைக்கு சுத்தமானவன் போல காட்சி கொண்டிருக்க குடும்பத்தாரும் சந்ததி உண்டு. அந்த மாதிரி சந்ததியா நீங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துற 13வது வசனம், வேறொரு சந்ததியாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். அதாவது இன்னொரு சந்ததியும் இருக்குன்ற சொல்றாங்க. கண்கள் மேட்டிமையா பெருமையானதையே பார்க்குமா. அவங்க இப்படி பண்றாங்க, நம்மளும் அதே மாதிரி அதை விட ஒருபடி உயர்வா நம்ம பண்ணணும். அவங்க இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டாங்க, அதே மாதிரி நம்ம காஸ்ட்லியானதை வாங்கணும், அதை விட காஸ்ட்லியா வாங்கணும். அந்த மாதிரி அந்த பார்வையில மொத்த குடும்பத்துல இப்படி எல்லாம் பண்றாங்க, நம்மளும் அதை விட ஒரு படி மேல வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொன்ன பார்வையில இருக்கிற மேட்டுமே. அவங்க கண்கள் நெருப்பா, அந்த இமைகள், அந்த அவங்களோட இமைகள் நெருப்பா இருக்கும். குடும்பத்தை பார்த்து அப்படியே அழிச்சிற அளவுக்கு நம்ம உயர்ந்த காட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த பார்வையிலே ஒரு பெருமை, அழிச்சிற தன்மை, அந்த நெருப்பு போல சுபாவம் உடைய குடும்பத்தார் சந்ததியும் உண்டு. அந்த மாதிரி சந்ததியா நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அடுத்ததுதான் 14வது வசனம், தேசத்தின் சிறுமையானவர்களும் மனுஷரின் எளிமையானவர்களும் பச்சிக்கிறதுக்கு, அதாவது தேசத்துல சிறுமையா எளிமையா ரொம்ப தாழ்மையா இருக்கிறவங்கள அவங்களும் பச்சிக்கிறதுக்காக கற்களை கொண்ட பற்களையும் கத்திகளையும் ஒத்த கடவாய் பற்களையும் உடைய சந்ததியும் உண்டு. அதாவது பல்லு இருக்குங்க இல்லையா, அந்த பல்லு ஸ்வாட், அதாவது ஆயுதம். அந்த பல்லு ஆயுதமா பயன்படுத்தி ஒரு குடும்பத்தை அழிக்கிறவங்களும் இருக்காங்க. அது எளிமையா இருக்கிறவங்கள நோக்கி அழிக்கணும்னு இருக்கிறாங்க. அவங்க கடுவாய் பார்க்கணும், அந்த ஃபுல் பல்லும், அந்த ஜா, அப்பர் ஜா, லோயர் ஜான்னு சொல்றாங்க, இந்த ஃபுல் ஜா, அந்த டீத்தை வைத்து அவங்க அந்த கத்தி மாதிரி பயன்படுத்துறாங்க. சிறுமையா எளிமையா இருக்கவங்க வாழ்க்கையே ஒண்ணு இல்லாத பொண்ணு அழிச்சிருக்கிற அளவுக்கு அவங்களோட பற்கள் செயல்படுதான். அந்த வார்த்தையும் கருஞ்சொல் வார்த்தைகள் ஒண்ணு இல்லாம போக்கணும். பெரிய அதிகாரிகள் பயன்படுத்தி இவங்களை ஒண்ணு இல்லாம போக்கணும். எத்தனையோ ஒரு குடும்பம் எவ்வளவு பேர் நேர்மையா வாழணும்ன்றதுக்காக அந்த வண்டி ஓட்டி அவங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றுங்க ஏதோ ஒரு செயல்ல கஷ்டப்பட்டு முன்னேறி வருவாங்க. ஆனா அது பிடிக்காதவங்க நிறைய பேர் பெரிய அதிகாரத்துல இருக்கவங்க பயன்படுத்தி அந்த இடத்த, அவங்க வாழ்ற இடமே இல்லாதவளுக்கு போக பண்ணிடுறாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு வழியே உண்டாகாத மாதிரி அடிச்சு போடுறாங்க. அவங்க வேலையை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறாங்க. அவங்க செய்யற சின்ன ஒரு தொழில் கூட இருக்கக்கூடாதுக்காக மொத்தமா அழிச்சு போடுறாங்க. இந்த மாதிரி அந்த வாயின் வார்த்தை, அந்த பற்கள் சாப்பாடை கடிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி அதை தூள் தூளா மாற்றுறதோ, அந்த மாதிரி அந்த கத்தி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, அந்த மாதிரி பல்லு ஷார்ப்பா மொத்த அந்த ஜாவே ஃபுல்லா எப்படி ஒரு சாப்பாடை நல்லா மென்னு முழுங்கிறதுக்கு அது யூஸ் ஆகுதோ அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை ஒண்ணு இல்லை அவங்களோட பீஸா போகணும்னா, அதுவும் சிறுமை எளிமையானவங்களோட வாழ்க்கை ஒண்ணு இல்லாத போகும்படி செய்யற குடும்பத்தாரும் சந்ததியும் உண்டாம். இந்த மாதிரியான சந்ததி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இந்த மாதிரி நான் பற்கடிக்கிற ஜனமா நான் இருக்கக்கூடாதுப்பா. தாய் தகப்பனை சபிக்கவும் ஆசீர்வதிக்கவும் விடாத சங்கதியை நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. என்கிட்ட அழுக்கு குறைகளை இருக்கு, பிறரோட அழுக்கு குறைகளை பார்க்கறதும் உள்ளுக்குள்ளேயே அழுக்க வச்சுட்டு நான் நல்லவன் போல நடிக்கிறதும் நான் சுத்தமானவன் போல காமிக்கிற சங்கதியை நான் இருக்கக்கூடாது ஏசப்பா. எங்க சங்கதி இருக்கக்கூடாது ஏசப்பா. கூட
வந்து கண்கள்ல வந்து பார்க்க பார்வையில அந்த பெருமையும் மேட்டுமையும் பிறர் வாழ்க்கைய வந்து அழிச்சிறவளுக்கு அந்த மாதிரி நெருப்புடைய இமயங்களுடைய சங்கதியா நானும் என் குடும்பத்தார் என் பிள்ளைங்க என் பின்னாடி வர சங்கதி அப்படி இருக்கக்கூடாது ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது நிச்சயமா ஆண்டவர் நம்மள ஒரு நல்ல சந்ததியா மாற்றி இந்த பற்களை நன்மையா பயன்படுத்துவாரு. நாவலேருந்து புறப்படுற அந்த வார்த்தைகளும் அந்த பற்கள் ஆண்டி வருகிற அந்த வார்த்தைகளை வந்து அளவோடும் பேசுற மொத்த வாயா வந்து மாற்றுவார். ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படி ஜெபித்து அந்த நல்ல ஒரு வார்த்தை சொல்லுகிற நாவா இருக்க ஆண்டவர்கிட்ட அடுத்தது நம்ம வந்து ஆவிக்குரிய பற்கள் பார்க்கலாம். ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனம். இதோ போராடுகிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அதாவது ஆண்டு வந்து இங்க வந்து யாக்கோபுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பார், யாக்கோபின் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி தான் இந்த வசனம் சொல்லுவாரு. அது அப்படியே நம்மளுக்கு எடுத்துக்கலாம். அந்த யாக்கோபுன்னு எடுத்து நம்ம பேரை போட்டுக்கலாம். ஆளுக்காக அவங்களோட பேரை போட்டுட்டு நீ பயப்படாத, நான் உனக்கு துணை இருக்கேன், நீ சிறு கூட்டம் இல்லை பெரிய கூட்டம், கர்த்தருக்கு பெரிய ஜாதியா இருக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆண்டு சொல்றாரு. நான் உன்னை போராடுகிறது புதிதும் கூர்மையான வந்து பற்கள் வந்து இயந்திரமாக்குவேன். அந்த இயந்திரம் அதாவது ஒரு மில்லுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், வந்து கோதுமையோ ஏதோ ஒரு பயிர் விதைங்களோ அதெல்லாம் எடுத்து அறுவடை செஞ்சு அதை ஒரு மிஷின்ல போட்டு அரைக்கிறதுக்கு வந்து கொடுக்கும் போது அந்த மிஷினுக்கு வந்து கூர்மையா அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கும். அதை வந்து ஃபுல்லா அரைச்சி வந்து அதுக்கு நீங்க உதாரணமா வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கலாம். அது மேல இருக்க அந்த பொட்டு வந்து அதை நீக்கி வெறும் அரிசியை மட்டும் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ஃபுல்லா அதை எடுத்து செப்பரேட் பண்ணி அந்த அரிசியை தனியா கொடுக்கும். அது ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும். ஷார்ப்பான எட்ஜஸ் வச்சாதான் வந்து மேல இருக்க ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி உள்ள இருக்கிற அந்த அரிசி அதை நம்ம கொடுக்க முடியும். போராடி அதை அரைச்சி செப்பரேட் பண்ணி நம்ம கொடுக்குறதுல அந்த மாதிரி தான் நம்மளும் ஆண்டு வந்து போராடுறது இந்த ஆவிக்கிற உலகத்துல போராடி ஒரு ஆத்மா மீட்டெடுக்கிறதுக்கு நம்மளை வந்து ஆண்டு புதிதும் கூர்மையான பற்கள் இயந்திரமாக்குறேன். நம்ம எப்படி வந்து யாக்கோபு வந்து தேவனோடு போராடி மேற்கொண்ட மனுஷனோடும் தேவனோடு நீ போராடி மேற்கொண்டனால யாக்கோபு என்ன பண்ணாருன்னா இஸ்ரவேல் என்ன பண்ணுவான்னு சொல்லி சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்க குடும்பத்தார் ஆத்துமாக்கள் வந்து அவங்க போராடி அவங்க வந்து மனக்கண்கள் திறக்கப்படணும், ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காக நம்ம போராடி வந்து மேற்கொள்ளணும். அதுக்காக பல ஆண்டவர் நம்ம கொடுக்குற புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக்குறேன். நம்ம வாயின் வார்த்தைகள் போராடி செபிக்க 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 நம்ம வார்த்தை ஆவியானவரோடு இருந்து அது ஆவியானவர் நமக்காக போராடி பரிந்து பேசி அந்த ஆத்மா மீட்டு கொண்டு பண்ணி ஆண்டவர் செய்வார். ஸோ அதனால நமக்கு வந்து ஆண்டவர் அந்த புதிதும் கூர்மையான இயந்திரமா நம்மளை மாத்துக்கிறார். மாற்றும் போது அது எப்படி இருக்கும்னா மலையை வந்து மிதித்து நுறுக்கி குன்றுகளை வந்து பதறுக்கொப்பாகணும். அந்த பதம் தான் வந்து அந்த பேடி அந்த அரிசியோட தோல் அந்த வெறும் ஸ்கின் வந்து அதை தான் வந்து பதறுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சக்கையா இருக்கணும் ஒன்றும் இல்லாம போல அந்த மாதிரி அந்த பெரிய மலை போல இருக்க அந்த பிசாசு போராட்டம் இருக்கணும். நமக்கு வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கட்டும், சரீர பிரச்சனையா இருக்கட்டும், இல்லை குடும்பத்தாரை வந்து ரசிக்கப்படாதவங்க கொடுக்குற அந்த உபத்திரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த பெரிய மலை போல இருக்கிறத வந்து நம்ம ஆவிகளை போராடி போராடி இருக்கும் போது அதை வந்து மிதித்து நம்ம வந்து நொறுக்கி போடுவோம். குன்றுகள் போல அந்த பதறு போல ஒன்றும் இல்லாம சின்னதா ஒரு கால் தூசி கூட சமம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து நொறுக்கி போடுற அடுக்காண்டு நம்மளுக்கு வந்து அந்த பலனை கிருபையாண்டு தருவா. அதனால் நம்ம வந்து நம்ம பற்கள் அதான வார்த்தைன்னு வரக்கூட அந்த வார்த்தைகள் அந்த பற்கள் வந்து அந்த எந்திரம் போல இருக்கணும். ஆவிக்குரிய பற்கள் வந்து எந்திரம் போல இருக்கணும். நம்ம கட்டிந்து சொல்லுவோம், கட்டிந்து ஒரு வார்த்தை பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறோம்னு அந்த கடிந்து சொல்லும் போது நம்ம அறியாம அந்த ரெண்டு பல்ல மேல அப்பர் சேனல் லோவர் சேனல் ரெண்டுமே ஒராசம் அது கடிந்து நான் பிசாசின் கிரிகளை மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிந்து நம்ம வந்து பற்கடிச்சு அந்த ஜெபிக்கும் போது அந்த அத்தாரிட்டியை வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து நம்மளோட பற்களை வந்து ஆவிக்குரிய பற்களை கூர்மையா இயந்திரமா மாத்துக்கிறேன்னு நான் சொல்றேன். அடுத்தது வந்து மத்திய 8 அதிகாரம் 12 வசனம். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். அதாவது ராஜ்யத்தின் புத்திரர் அதாவது நமக்கு வந்து 2 ராஜ்யம் இருக்கும். ஒன்று இருளின் ராஜ்யம், வெளிச்சத்தின் ராஜ்யம். ரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். அதாவது வெளிச்சத்தின் ராஜ்யத்தின் கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கும். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகளா இருக்காங்க. ஸோ அந்த ராஜ்யத்தின் பிள்ளைங்க இருளின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அவங்க வந்து அந்த ராஜ்யத்தின் புத்திரர்னு சொல்றாரு. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கர்த்தர் வந்து அவங்க நியாயத்தீர்த்த வந்து புறம்பான இருள அதாவது நரகத்துல தள்ளப்படும்படி செய்வார் ஆண்டவர். அங்க வந்து அழுகை ரொம்ப அழுந்து புலம்புவாங்க, பற்கடிப்பு உண்டா இருக்குமா, பல்ல கடிச்சுப்பாங்களா, நாற்றம் துர்நாற்றம் வீசுமா, எல்லாரும் அதை
அணியாத அந்த நெருப்புல வெந்து கொண்டிருப்பாங்க. அதனால அவங்க அழுகை, பற்கடிப்பு, நாற்றம், துர்நாற்றம் இதெல்லாம் வீசும். இதெல்லாம் நீங்க அனுபவிக்காதீங்க அப்படின்னு தான் கர்த்தர் முன்கூட்டியே ஆண்டவரோட சத்திய ஜீவனான வார்த்தையை நமக்கு பிரசங்கம் பண்ணுங்கிற தெய்வ பிள்ளைங்க மூலமா அநேகருக்கு ஆண்டவரை சுவிசேஷம் அறிவிக்கிறார். ஸோ அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த நரகத்துக்குள்ள போகாம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போகிற பிள்ளைங்க நம்ம இருக்கணும். நம்ம சுத்தி இருக்காங்க குடும்பத்தார் எல்லாமே ரட்சிக்கப்படாம இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம போராடி மேற்கொண்டு செபித்து அந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ ஆவிக்குற வாழ்க்கையில போராடி அந்த ஆத்மாவை நம்ம மீட்டெடுக்கணும். நம்மளோட ஆவிக்குற பற்கள் இயந்திரம் மூலமா பற்களா இருக்கணுமே தவிர நம்ம சுத்தி இருக்கிற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படாம பரலோகத்துல போய் பற்கடிப்பு உண்டாகிற பற்கள் அவங்க இருக்கக்கூடாது. ஸோ ஆண்டவர்கிட்ட நம்ம பாரத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னோட பற்கள், என்னோட ஆவிக்குரிய பற்கள்லாம் இயந்திரம் உள்ள பற்களா அதை மாறணும். சுத்தி இருக்காங்க நான் பாரத்தோடு ஜெபிக்கணும். ஏசப்பா, சுத்தி இருக்காங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. அங்க பற்கடிப்பு அழுகையும் இருக்கிற அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரே ஏசப்பா, அவங்களோட வாழ்க்கையும் சுவிட்சுமா இருக்கணும். அவங்களோட பல்லு ஆவிக்குரிய பல்லு ஆண்டவரே ஏசப்பா இயந்திரம் உள்ள பற்களா இருக்கணுமே தவிர நரகத்துல போய் பொற்கடிக்கிற பல்லா இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஏசப்பா, சுத்தி இருக்காங்களா ரட்சிங்க, மீட்டுக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன் அப்படின்னு சொல்லி நம்ம பாரத்தோட ஊக்கத்தோடு ஆண்டவர் நோக்கி டெய்லியும் ஜெபிக்கும் போது நிச்சயமா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஆண்டவரை ரட்சிப்பையும் விடுதலையும் சுகத்தையும் பரலோக வழியையும் நிச்சய ஜீவனையும் கொடுப்பார்ன்றது சந்தேகம் இல்லை. நிச்சயமா பாரத்தோட ஜெபிப்போம், நிச்சயமா பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.